World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நான் உங்கள் எம்கேஆர். மகர ராசிக்கு 2025 சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய முதல் வீடியோ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மகரம் என்பது சிகரத்தில் ஏறுறதுல முதல் விஷயமா இருக்கிறது மகர ராசி தான். எதுலையாக இருந்தாலும் நான் தான் ஃபஸ்ட்டு வரணும், நான் சொல்கிறது தான் நடக்கணும், பிடித்த பிடிவாதத்தில் கொள்கை பிடிப்புள்ளவர்களாக இருக்கக்கூடியது மகர ராசிக்காரங்க தான். ஸோ இந்த ராசியில் உத்திராடம் 2வது பாதம், உத்திராடம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, உத்திராடம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, இவங்களுக்கு மட்டும்தான் இப்போ அவர் சகாய சனியாக மாறி இருக்கிறார். ஓகேங்களா? மீதி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இன்னும் நம்ம சொல்லிட்டோம், நம்ம வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார், இதோட நமக்கு சனி பயிற்சி ஆகிடுச்சு, இனிமேல் நமக்கு நிவர்த்தி நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்படி கிடையாது. ஓகேங்களா? இன்னும் சனி பகவான் குடும்பச்சனியாக இருக்கிறதா தான் நமக்கு கணக்கு. 2ஆம் இடத்துல தான் இருக்க போகிறாரு. அடுத்த ஆண்டு தான் உங்களுக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க, உத்திராட நட்சத்திரம் பிறந்தவங்க மட்டும்தான், சூரியனுடைய உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் பிறந்தவங்க மட்டும்தான் இந்த வருஷத்தை நிவர்த்தி ஆகிறாங்க. மீதி இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரம் பிறந்தவங்க இல்லை அவிட்டு நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கெல்லாம் நிவர்த்தி அடுத்த ஆண்டு தான், 2020 ஆண்டு தான் உங்களுக்கு நிவர்த்தி உண்டு. அது வரைக்கும் அவங்களுக்கு குடும்பச்சனியாக தான் இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், குடும்பச்சனியாக இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு போக வேண்டியதான். சகாயச்சனியாக வந்தால் இவங்களுக்கு அற்புதமான யோக காலம். ஓகேங்களா? சனி பகவான் 3, 6, 10, 11 இருக்கக்கூடிய காலங்கள் யோக காலமாக சொல்லப்படுது. அதனால் சகாயச்சனி உங்களுக்கு அனைத்து விதமான சகாயங்களையும் கொடுக்கும். ஒரு கோர்ட்டுக்கு போகிறீங்கனாலும் முன்னாடி சீக்கிரம் உங்களுக்கு கூப்பிட்டுருவாங்க. ஒரு வம்பு வழக்கு பிரச்சனைனாலும் முன்னாடி கொடுத்துருவாங்க. எந்த பிரச்சனைக்காக நீங்கள் முன்னாடி போனாலும் அதுக்கான தீர்வு உங்களுக்கு முதல்ல கிடச்சிரும். ஓகேவா? டாக்குமெண்ட்ஸ் சார்ந்த விஷயங்கள், எழுத்துப்பூர்வமான விஷயங்கள், அதே போல் வந்து உங்களுடைய எல்லாம் பேச்சிலேருந்து செயல்பாட்டிலேருந்து எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் தீர்வு உண்டு. அதே மாதிரி திருவோணம் அவிட்டத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் தான். ஓகேங்களா? இதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். அதே போல் இவங்க வந்து என்ன சார் பண்ணால் இவங்களுக்கு வந்து இமிடியேட்டாக நமக்கு ஒரு நல்ல ஒரு கிரெடிட் கிடைக்கும் அப்படின்னா, இவங்க வந்து பெரிய ஆஞ்சநேயரை வழிபடணும். ஓகே, வேலூர் மாவட்டத்தில் பெரிய ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். அல்லது உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே எங்கேயாவது ஆஞ்சநேயர் இருக்கிறாரு அப்படின்னா அந்த ஆஞ்சநேயர் ஒரே டைமில் சனி பகவானை வழிபட்டுட்டு நேராக ஆஞ்சநேயர்கிட்ட போகணும். சனி பகவானை வழிபட்டுட்டு நேராக ஆஞ்சநேயர் வழிபடணும். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு வரப்போகிறார் இல்லையா? சகாயச்சனியாக வரப்போகிறார். மகர ராசிக்கு அதிபதியே சனி தான். அப்போ சனி பகவான் அவருடைய ராசிநாதனாக ஆகிறதுனால அந்த ராசிநாதனுக்கு மிகப்பெரிய கெடுதலை கொடுக்க மாட்டார். ஓகேங்களா? என்னதான் இருந்தாலும் அவருடைய பிளட்டு அப்படின்றதுனால பெரிய கெடுதலை கொடுக்க போக மாட்டார். ஸோ அதனால் சனியை வழிபட்டுட்டு உடனே வந்து ஆஞ்சநேயருக்கு வழிபடுங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வடை மாலை. ஓகேங்களா? அந்த உளுந்து வடை மாலத்துக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் அது ஒரு பெரிய கதைகளும் இருக்குது. ஸோ உளுந்து வடை மாலை 108 நீங்கள் பிறந்த மாதத்தில் பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் ஒரு 108 உளுந்து வடை மாலை செஞ்சு நீங்கள் கொண்டு போய் உங்கள் பெரிய ஆஞ்சநேயருக்கு, அதாவது வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப நல்லது. நாமக்கல் ஆஞ்சநேயர் மாதிரி அந்த மாதிரி இடத்துல வந்து ஆகாய சக்தி என்பது சனி. ஓகேங்களா? அந்த சனியோடைய ஆதிபத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வந்து மாலையை போட்டீங்க அப்படின்னா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து அந்த 108 மாலைகளுக்கு தகுந்த மாதிரி 108 நாள்கள் கூட சரியாயிடும். இதுதான் விதிங்க. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மகரத்தை பொறுத்தவரையிலும் சகாய சனியாக இருக்கக்கூடிய இந்த காலங்களில் நல்ல தொழில், நல்ல வாழ்க்கை, நல்ல திருமணத்தில் கூட நல்ல ஒரு அமைப்பு, குடும்பத்தில் பொருளாதார உயர்வு. ஓகேங்களா? அதே போல் வீடு, வண்டி, வாகனம், சொத்து சார்ந்த விஷயங்கள். அதே போல் இப்படி வெளியில் போகிறேன் சார், வெளிநாடு போகிறேன் சார், கண்டிப்பாக போவீங்க. குழந்தை இல்லையா? குழந்தைக்கான முயற்சிகள் பண்ணலாம். அதே போல் எனக்கு நல்ல வந்து வேலை கிடைக்கணுமா சார்? கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நான் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் சார், கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன வேணுமோ அது கிடைக்கக்கூடிய காலங்கள் இந்த சகாயச்சனி. அது யாருக்குன்னா உத்திராட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான். மீதி இருக்கிறவங்களுக்கு அடுத்த வருஷம் 2ல் ராகு வந்துட்டார். தேவையில்லாமல் போய் பேசக்கூடாது. தேவையற்ற வெளி உணவுகளை எடுக்கக்கூடாது. 8ல் கேது வந்துட்டார். பைல்ஸ் பிரச்சனை. ஓகேங்களா? அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, தேவையற்ற காரம் அதிகமாக சேர்த்தனால உங்களுக்கு பைல்ஸ் பிரச்சனை வந்துடும். அப்போ நமக்கு என்ன உடம்புக்கு ஆகுமோ அதை ஆய்வு செய்து அதுக்கு தகுந்த மாதிரி யதார்த்தமாக அழகான உணவுகளை நீங்கள் சரியாக சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுங்க. ஓகேங்களா? அப்போ இதை மட்டும் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணினாவே மகரம் கண்டிப்பாக இந்த அடுத்த 2 வருஷத்தில், இந்த வருஷம் கொஞ்சம் இருந்தால் கூட அடுத்த 2 வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு சிகரத்தை அடையும் என்பதை கூறிக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி.